Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 446 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல இந்த மாலைகளை பிளாக் பண்ணி அந்த ஹனியபால் பையன் வந்து நின்னால லூஃபிக்கு இவன் யாரு என்னன்னே தெரியல. டோர் ஓபன் பண்ணிட்டு லூஸ் மாதிரி வந்து நிக்கிறானேன்னு கேப்பான். இவன் தான் இந்த ஜெயிலோட வைஸ் வார்டன் ஹனியபால்னு சொல்லி அந்த இனசுமா தான் சொல்லுவான். அந்த டைமுங்கும் போது பிரிசனர்ஸ் எல்லாம் எப்படியாச்சும் ஸ்டெப்ஸ் வழியா ஏறி மேல போயிடலாம்னு சொல்லிட்டு வேகமா கத்திக்கிட்டே வருவானுங்க. அப்போன்னு பார்த்து கண்ட மேனிக்கு சுடுவானுங்க. எல்லாருமே தொக்க நெட்டுல மாட்டிக்குவானுங்க. சொல்ல போனா அவனுங்களால அசைய கூட முடியல. அவன் சும்மா வரல, அவன் கூடவே பின்னாடி ஏகப்பட்ட காட்ஸுங்க நின்றுட்டு இருக்கானுங்க. சொல்ல போனா ஸ்டெப்ஸ் மொத்தமும் நிரம்பி வலியும். அதை வச்சு சுட்டானுங்கன்னா போதும், அந்த நெட்டு யாரா இருந்தாலுமே தொக்கா புடிச்சிரும். அப்படின்னா அத்தனை பேர் தலையுமே அட் டைம்ல எஸ்கேப் ஆகணும்னா இவங்க எல்லாத்தையும் மொத்தமா காலி பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்ல. அந்த ஹன்னியபால் வேற நீங்க தப்பிக்க முடியாது அப்படி இப்படின்னு பயங்கரமா சீன் போடுவானா. உடனே ரெண்டு பேத்துக்கும் கொலை காண்டாவும். அப்ப அங்க இருந்த சில காட்ஸ் எல்லாம் ஹன்னியபாலை பார்த்துட்டு அசந்து போயிருவாங்க. ஏன்னா பையன் இப்ப கொஞ்சம் சீரியஸா வந்து நிக்கிறான்ல. சரி பரவாயில்லன்னு லூஃபி என்ன பண்ணுவான், இன்னைக்கு இவனை பொலந்துட்டு தான் போகணும் போலன்னு சண்டைக்கு தனியா போய் நிப்பான். உடனே அவனும் பயங்கரமா வந்து போசலாம் கொடுத்துக்கிட்டு இன்னசென்ட் பீப்புளோட பிரைட்டான ஃபியூச்சருக்காக உன்ன மாதிரி வரலாற்றிலேயே ஒஸ்ட் பைரட்டை நான் வெளியில விட மாட்டேன், அப்படி விட்டா உன்னால பல பேத்துக்கு பிரச்சனை, நீ இப்ப பண்ண அலப்பறைக்கு உனக்கு டெத் பெனால்டி கொடுக்க போறேன், நீ இங்கே சாக போறேன்னு சொல்லி பயங்கரமா பேசுவான். எல்லாருமே ஒரு செகண்ட் ஆடி போயிருவானுங்க, நம்ம வைஸ் வார்டனா இதுன்னு. லூஃபிக்கு தான் பயங்கர காண்டாவும். ஏன்னா அவனே கஷ்டப்பட்டு அவங்க அண்ணனை காப்பாத்தணும்னு போராடி வந்துகிட்டு இருக்கான். அவனை விட மாட்டேன்னு வழிய மறைச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் டைலாக் பேசிட்டு இருந்தா கடுப்பாகுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் வழிய உறாம்பான், அவன் மாட்டான்பான். சார் ரைட்டுன்னு அட்டாக் பண்ண போனா கத்திய வச்சு சரக்குன்னு ஒரு வெட்டு போடுவான். ஜஸ்ட் மிஸ்ல லூஃபி எஸ்கேப். லைட்டா முன்னாடி இருந்த முடி மட்டும் வெட்டு போட்டுருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அவ்வளவுதான், மூஞ்சிலேயே கிராக் போட்டிருப்பான். உடனே அவன் வேற பயங்கரமா போஸ்டெல்லாம் கொடுத்து நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, நான் ஒன்னும் சாதாரண வைஸ் வார்டன் இல்ல அப்படி இப்படின்னு பில்டப் பண்ண உடனே அங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷமாயிரும். எங்க தலைவர் சீரியஸா இறங்கிட்டாருன்னா அவரை இதுக்கப்புறம் யாராலையும் தடுக்க முடியாது, எங்களுக்கு இனிமேட்டு கவலை இல்லைன்னு சொல்லி ஹன்யான்னு சொல்லி எல்லாம் கோஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க. லூஃபிக்கு ஏன் இப்படி கத்திட்டு இருக்கானுங்க என்னன்னு ஒன்னும் புரியல. இப்படி காட்ஸுங்க எல்லாம் பயங்கரமா அவன் பேரை சொல்லி கத்தன உடனே அவனுக்குமே பாடியில அப்படியே பூஸ்ட் ஏத்தன மாதிரி ஆயிடுச்சு. சோ கையில இருக்க கத்திய கண்டமே சுத்துவான். அவன் சுத்துற வேகத்துக்கே அது தீப்பிடிக்கும். இதுதான் இன்ஃபர்னோ ஹெல்விலாமா, இதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லூஃபிய வேகமா அட்டாக் பண்ண வருவான். அது கத்தியாச்சே, இந்நேரத்துக்கு ஜோரோ இருந்திருந்தான்னா நிலைமையே வேற. லூஃபி கிட்ட எந்த ஆயுதமும் இல்லாதனால கத்திய தடுக்க முடியல. அவனு என்னென்னமோ பண்ணி தடுக்க ட்ரை பண்ணுவான், ஆனா வேலைக்கே ஆகல. அவன் திருப்பி அட்டாக் பண்ணிட்டே தான் இருப்பான். நம்ம பையன் அப்பவும் தெளிவா சொல்லுவான், நீ மட்டும் மூவ் பண்ணலன்னா என்னால போய் ஏச காப்பாத்த முடியாது, அதனால ஒழுங்கா வழிய விடுன்னு சொன்னா நான் இந்த ஜெயிலோட வைஸ் வார்டன், எனக்கு எப்படி வழிய விடுவேன், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு லூஃபிய கண்டமேனிக்கு அட்டாக் பண்ணிட்டே தான் இருப்பான். லூஃபிக்கு வெறியாயிரும். உடனே அவன் செகண்ட் இயர் எடுத்துருவான். நார்மலாவே அவனை பொழந்துடலாம், ஆனா காண்டேத்தி விட்டான்ல. சோ கம் கேட்லிங்னு சொல்லி மின்னல் வேகத்துல வந்து கண்ணா பின்னா மூஞ்சில குமுறு எடுப்பான். ஒக்கமக்கா வாயி மூக்கு மூஞ்சின்னு எல்லா இடமும் ரத்தம் அப்படியே தெரிக்கும். அதே நேரம் அந்த வார்டன் மகளன் இருக்கான்ல, அவன் ஒரு வழியா லிப்ட்ல நம்மளுக்கு இருக்கிற ஃப்ளோருக்கு வந்து சேர்ந்துட்டான். அவன் வந்தாதான் பெரிய பஞ்சாயத்தாச்சே. வார்டன் வாங்க உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு வேகமா கூட்டு போவாங்க. அதே நேரம் இங்க லூஃபி இவன் அடிச்சு தெரிக்க விட்டான்ல, அப்படியே பிளைங்ல இருப்பான். எங்க இவங்க அடிச்சு புடிச்சு வரும்போது யாருமே இருக்க மாட்டாங்களா, எல்லாம் எங்கடா போனாங்கன்னு கத்திட்டு இருப்பான். எல்லாம் லெவல் 3 ஸ்டார் கேஸ்ல இருக்காங்க, இந்த இடத்துக்கு ஆப்போசிட் சைடுல இருக்குது, நம்ம சீக்கிரமாக போகணும்னு சொல்லி வேகமா ஓடுவாங்க. அவன் வரவுக்குள்ள லூஃபி லெவல் 3க்கு போயிட்டானா எந்த பஞ்சாயத்தும் இல்ல, அவன் வந்தாதான் பிரச்சனை. சோ இங்க லூஃபி வைஸ் வார்டனை போட்டு பொளந்து கட்டிட்டானா எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. எப்படியும் அவனை தடுத்துருவாருன்னு ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. ஆனா இப்ப திடீர்னு அடிச்சு பல்லெல்லாம் பேத்து விட்டான்ல, அப்படியே படுத்து கிடந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அவன் மட்டும் இல்லன்னா நான் ஒரு நல்ல வைஸ் வார்டன் இல்லன்னு அப்படியே கட் பண்ணி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அப்பதான் ஹனியபால் ஒரு ஜெயிலரா ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு சேர்ந்திருப்பான். வந்த அன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம் இருக்கத்தானே செய்யும், அதே மாதிரிதான் அவனும் இருப்பான். அப்ப அந்த டைம் வந்து மகளன் வந்து வார்டன் கிடையாது, அவனுமே ஜெயிலரா வேலை பார்த்துட்டு இருந்தவன் தான். சோ ரெண்டு பேத்தையுமே டியூட்டிக்கு போட்டிருப்பாங்க. என்ன இந்த மகளன் தான் ஹனியபாலா பாத்துக்கணும். அவன் என்ன பண்ணுவான், லெவல் 1ல இவனை அசைன் பண்ணிருப்பான், பத்திரமா அந்த இடத்த பாத்துக்கணும்னு. ஆனா அவன் யாரா இவன் நம்மள கொண்டு போய் லெவல் 1ல போட்டிருக்கான், புது பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே செக்யூரிட்டி செக் பண்ணும் அவ்வளவுதானே, சரி பாத்துக்குவோன்னு கேஷுவலா இருப்பான். அந்த டைம் ஆலிவ்னு சொல்லி ஒரு பைரட்டை கூட்டு வருவாங்க. இவளோட பெரி பவுண்டி மட்டும் 50 மில்லியன் அண்ட் பயங்கரமான கிரிமினல், இவகிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்கன்னு சொல்லிதான் விடுவான். ஆனா அவன் பொண்ணு தானேன்னு பார்த்தான். கடைசியில் அவன் என்ன பண்ணிட்டா, எனக்கு ட்ரெஸ் ரொம்ப டைட்டா இருக்குது, நான் ட்ரெஸ் மாத்திக்கணும், கொஞ்சம் திரும்பிக்கன்னு சொல்லி அவனை திரும்பி உட்கார வச்சு மண்ட மேலேயே ஒரு போட போட்டு அலேக்கா அவனை மட்டையாகிட்டு அவனோட ட்ரெஸ் ஆட்டைய போட்டுட்டா. ஆனா மகளன் விடுவானா, மறுபடியும் வந்து புடிச்சு லாக் பண்ணி அனுப்பி விட்டுருவான். என்ன அதுக்கப்புறம் ஹனியபாலுக்கு பயங்கரமா கொட்டு விழும். லெவல் 1ஆ இருந்தாலும் சரி 6ஆ இருந்தாலும் சரி, உன்னோட டியூட்டியை நீ எப்பவுமே பக்காவா கரெக்டா பாக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மண்டையில எப்பவுமே இதை வச்சுக்க, இந்த இடத்துல நீ பண்ற ஒரு சின்ன தப்பு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி தான் அனுப்பி விட்டுருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே பேனு கிடப்பான். அந்த டைம் லூஃபி அவனை அப்படியே பொறுமையா கிராஸ் பண்ணி போவான். கரெக்டா அவனை தாண்டி போகும்போது டப்புன்னு அவன்
அவன் காலை பிடிச்சு நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லி முன்னாடி நின்னு காட்டுத்தனமா கத்துவான். எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆயிருவாங்க, என்ன வைஸ் வார்டன் எந்திரிச்சிட்டாரான்னு. அது மட்டும் இல்லாம லூஃபிய வேற கத்திய வச்சு அட்டாக் பண்ணி உன்னை நான் அந்த வழியா போக விட மாட்டேன்னு சொல்லி கத்துவான். அப்படி அவன் வெறி கொண்டு கத்துனது அந்த இடம் ஃபுல்லா எக்கோ அடிக்கும். அந்த அளவுக்கு காட்டுத்தனமா கத்திருப்பான். உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் வா எங்க வைஸ் வார்டன் திரும்பி வந்துட்டாரா, அனியபால்லாம் சும்மாவா, எங்க தலைவர் மாசு அப்படி இப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் டல்லா இருந்தவனுங்க அவனை பார்த்து வெறியாகி எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. உடனே காட்சிகளுக்கும் பயிற்சிகளுக்கும் அங்க பயங்கரமான சண்டை. இங்க லூஃபி நான் எப்படியாச்சும் அண்ணனை காப்பாத்தி ஆகணும்னு மறுபடியும் செகண்ட் இயர் எடுப்பான். இங்க இவங்களுக்குள்ள சண்டை வேற லெவல்ல தீப்பொறியா போயிட்டு இருக்கும். அத்தனை பேருமே வளைச்சு வளைச்சு அடிச்சு திருக்க விட்டுட்டு இருப்பாங்க. என்ன அவ்வளவு காட்ஸ் இருக்காங்க. லூஃபி என்ன பண்ணுவான், ஹனியபால் வரும்போதெல்லாம் அவனை திருப்பி அடி 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 அடின்னு கண்ட மேனிக்கு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பானே தவிர ஒரு டைம் கூட அவனை தடுக்க முடியாமையோ இல்ல அவன்கிட்ட அடி வாங்குறதோ எதுவுமே இல்ல. ஃபுல்லா அவனை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அப்பவுமே அவன் திருப்பி திருப்பி எந்திரிச்சு உன்னை இந்த வழியா நான் விடமாட்டேன்னு கத்திட்டே இருப்பான். லூஃபியும் கஷ்டப்பட்டு அடிச்சு போட்டு கிராஸ் பண்ணி போனா மறுபடியும் நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லி முன்னாடி வந்து நிப்பான். எனக்கு டைம் ஆகுதுடா, நான் எங்க அண்ணனை காப்பாத்தணும், ஒழுங்கா வழிய விடும்பான். அவன் அசர்ற மாதிரி இல்ல, உடம்பு பூரா பயங்கரமான ரத்தம். அந்த நிலைமையிலையும் கூட நான் உன்னை இந்த வழியா விடமாட்டேன்னு ஒத்த கால்ல நிப்பான். லூஃபிக்குமே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி லெவல் 2ல காட்டுறாங்க. அந்த பக்கி அந்த மகள் என்ன வாங்குன்னு வாங்கி தள்ளிட்டு இருந்தால, அதான் வெளியில போக முடியேன்னு காண்டுல அது 1 நிமிஷம் 2 நிமிஷம் திட்டினா பரவாயில்ல, கடந்த ஒரு 30 நிமிஷமா அவனுக்கு சாபமா விட்டு தள்ளுவான். இவனுங்களுமே நம்ம பக்கி ஏதோ பெஸ்டா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, கண்டிப்பா அவர் பண்றது சக்சஸ்ஃபுல்லா முடியுங்கிற மாதிரி அவன் மேல இன்னும் நம்பிக்கை வச்சிருப்பானுங்க. அங்க அவன் கிளின்னு கிழிச்சு மகளனோட மொத்த வம்சத்தையுமே ரோட்ல இழுத்து போட்டு வாங்குன்னு வாங்கி தள்ளிட்டான். இதுக்கு மேல அவனுக்கு திட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பயங்கரமா மூச்சு வாங்குது. எப்பா நீ ஓகேவான்னு கேட்டா அதெல்லாம் ஓகே தான். அந்த மகளன் கொஞ்சம் டஃப் கொடுக்குறான், கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன்பா. ஏன் பாஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வயிறு சரியில்லையான்னு கேட்பாங்க. ஒண்ணுக்கு தாண்டா போறேன், ஒண்ணு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போவானா. அப்போ நாங்களும் உங்க கூட வர்றோம்னு சொல்லி அத்தனை பேரும் லைனா நின்னு ஒண்ணு கடிப்பானுங்க. அவனுக்கு இப்ப என்ன கவலைன்னா இவன் எப்படியாச்சும் அந்த டோரை ஓபன் பண்ணிடுவான்னு சொல்லி எல்லாரும் நம்பிக்கையில இருக்காங்க. இவன் மட்டும் இப்ப ஓபன் பண்ணாம விட்டானா இவன் மேல இருக்க நம்பிக்கை மொத்தமும் வீணா போயிடும். அதுக்கப்புறம் ஒரு பையன் மதிக்க மாட்டான். என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலன்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே நிப்பான். பாத்ரூம் போறக்குள்ள ஏதாச்சும் ஐடியா கிடைச்சா போதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ லெவல் 1ல இருந்து லெவல் 2க்கு பிளாக் பியர்டு வந்துட்டு இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான், அந்த டோரை மொத்தமா அவன் பவரை யூஸ் பண்ணி மறைச்சிருவான். சோ இப்போ டோர் ஓபன் ஆயிருச்சு, ஃப்ரீ. உள்ள வந்துட்டு என்ன இருந்தாலும் நம்ம உள்ள வரத எந்த விதியாலையும் மாத்த முடியாதுன்னு சொல்லி அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு வெளியே போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.